Welcome to the world of BF Mame. Happy birthday. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரிமூவ் பேஜ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஎன்ஜியாக அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ லெஃப்ட் சைடு கீழே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட Alightmotion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே சென்டராக இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு இருக்க இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசோல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1080x2550ன்னு டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் இமேஜ் கலரு ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் ஃபோட்டோவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 15 ஃபோட்டோவாவது அவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுறது இந்த சைஸில் தான் நீங்கள் ஃப்ரேம் எடிட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேம் கரெக்டாக வரிசையை அடிக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேமை கரெக்டாக ஆர்டராக அடுக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் எல்லாத்துலேயும் ஷேடோவை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் நல்லா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இமேஜை வைக்கணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அந்த இமேஜ்லேயும் ஷேடோவை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜ்லேயும் ஷேடோவை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் எந்த வேலையும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எடிட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் எடிட் பண்ணேன் அப்படின்னாக்க வீடியோட லென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எடிட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டோட லிங்க் வேணும்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அதில் அப்படியே ஃபோட்டோவை ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் எடிட் பண்ணியிருக்க இந்த ஃப்ரேம் ஃபோட்டோவோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிரும். சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இன்னொரு 4 இமேஜ் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரேஷியோ சைஸு 4:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கிரியேட் ப்ராஜெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் எந்த இமேஜை இந்த 4 ஃப்ரேமில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை தான் நம்ம 4:5 எடிட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இமேஜை ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தேர்டாக ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே 4 இமேஜை 4:5 ரேஷியோ சைஸில் எடிட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜெலாம் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். அதனால் இந்த இமேஜை நான் எக்ஸ்போர்ட் பண்ணலை. இப்படியே பேக் வந்துக்கிறேன். பேக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அந்த ப்ரீசெட் லிங்க்கை Alightmotionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ப்ராஜெக்ட் அதுதான். அதை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 4:5 எடிட் பண்ண அந்த இமேஜ் எல்லாத்தையும் ஃப்ரேமில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரீசெட்டில் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4:5 இமேஜ் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 லேயர் ரெட் கலரில் இருக்கும் இமேஜ்னு போட்டு அந்த 4 லேயர்லையும் இமேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த 4:5 சைஸ் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜை அப்படியே பக்காவாக ஃப்ரேமில் செட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க 3 லேயர்லையும் இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 4 ஃப்ரேம்லேயும் இமேஜ் வந்து கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்க கரெக்டாக சாங்குக்கு மேலே பேக்ரவுண்டு இமேஜ்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் Alightmotion மூலியமா எடிட் பண்ண அந்த மல்டி ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமேஜை தான் இங்கே வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இமேஜ் அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பிஎன்ஜி இமேஜ்னு போட்டு ஒரு ரெட் கலர் லேயர் இருக்கும். அந்த லேயர் ஹைட்ல இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்க ஐஏ ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயரில் நீங்கள் குரோம் மூலியமா எடிட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ குரோம் மூலியமா எடிட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் அப்படியே ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோவை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வந்து நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.